நம்ம சாத்தூரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சிவகாம சுந்தரி சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில் தான். சுமார் 800 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்கலான்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட சிவகாம சுந்தரி சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றிய வரலாற்றை தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆலயங்களும் அதில் உள்ள கடவுள் உருவங்களும் தேவர்களாலோ ரிஷிகளாலோ இல்லை மன்னர்களாலோ பிரதிஷ்டை செய்யப்பட்டதா இருக்கும். ஆனா இறைவன் தன்னைத்தானே சுயம்புவா வெளிப்பட்ட ஸ்தலங்கள்னு பார்த்தா ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். அப்படி இறைவன் தன்னைத்தானே சுயம்புவாக வெளிப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஸ்தலங்களுக்கு சிறப்புகளும் சக்திகளும் அதிகம். அப்படிப்பட்ட திருக்கோயில் தான் நம்ம சாத்தூர்ல அமைஞ்சிருக்கிற சிவகாம சுந்தரி சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில். பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி மன்னர் ஒருவர் நந்தவனம் அமைச்சு அதிலிருந்து வரும் மலர்களை எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்து வந்தார். ஒரு முறை அவரோட நாட்டுல மழை பொய்த்தது. நீர்நிலைகள் வறண்டு போயின, செடி கொடிகள் வாடின. எனவே பூஜைக்கு மலர்கள் கிடைப்பதே அரிதான ஒன்றாய் மாறியது. ஆனா அந்த நந்தவனத்துல ஒரே ஒரு அரளிச்செடி மட்டும் பூக்கள் பூத்த வண்ணமா இருந்தது. பொதுவாக அரளிச்செடிக்கு அதிக நீர் தேவைகள் இருக்காது. எனவே அந்த மலர்களை எடுத்து இறைவனுக்கு பூஜை செய்து வந்தார் அந்த மன்னர். அப்படி ஒரு நாள் பூஜை முடிஞ்சதும் அந்த மலர்களை எடுத்து தன் கண்களில் ஒற்றி வணங்கி கொண்டிருந்தார். அப்போது அந்த மலர்களில் இருந்த ஒரு எறும்பு மன்னரின் எம்மையை கடித்தது. வலியால் துடித்த மன்னர் தான் எடுத்து வந்த அந்த அரளிச்செடியில் இருந்த எறும்பு தான் தன்னை கடித்தது என்று கூறி பணியாட்களிடம் அந்த அரளிச்செடியை வெட்டும்படி உத்தரவிட்டார். பணியாட்கள் அரசரின் உத்தரவை ஏற்று அந்த அரளிச்செடியை வெட்டுனாங்க. அப்ப நடந்த அதிசயத்தை ஓடி வந்து மன்னரிடம் சொல்றாங்க. மன்னா, தாங்கள் அரளிச்செடியை வெட்டும் பொழுது அதில் இருந்து ரத்தம் பேறி கொண்டு அடிக்கிறது என்று கூற மன்னர் ஓடி வந்து அந்த அரளிச்செடியை பார்க்கிறார். தான் செய்த தவறை எண்ணி வருந்தினார். பூஜைக்கு பூ தரும் செடியை வெட்ட சொன்னதை எண்ணி மனமுருகி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டினார். அடுத்த கணமே அந்த இடத்தில் நடராஜ பெருமாளாக ஈசன் காட்சி அளித்திருக்கிறார். தான் இங்கே கோயில் கொள்ள விரும்புவதாகவும் கூறி மறைந்திருக்கிறார். அங்கு சுயம்புவாக ஒரு லிங்கம் உருவானதாகவும் தில்லையம்பலம் நடராஜ ஈசன் தோன்றியதால் மூலவருக்கு இங்க சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோயில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான கோயில். இந்த கோயில் எந்த மன்னரால் எழுப்பப்பட்டது அப்படின்னு பெயர் தெரியல. எனினும் பிற்காலத்தில் பல பாண்டிய மன்னர்கள் இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடியுது. இந்த திருக்கோயிலில் சிவகாமி அம்மாளும் சிதம்பரேஸ்வரரும் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறாங்க. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம். இந்த கோயிலில் சேக்கிலார், 63 நால்வர், சரஸ்வதி, மகாலட்சுமி, கன்னிமூல கணபதி, ஐயப்பன், முருகன், துர்க்கையம்மன், சனீஸ்வர பகவான், நவகிரகங்கள், சூரியன், சந்திரன், பைரவர்னு பல தெய்வங்கள் அருள் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் நவராத்திரி, பெரிய கார்த்திகை, பிரதோஷம், வைகாசி விசாகம், மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் விழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுது. மேலும் இந்த திருக்கோயிலில் நாள்தோறும் இரவு 8 மணிக்கு நடைபெறுற அந்த பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிறத மக்கள் பாக்கியமாக கருதுகிறாங்க. அந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்குவதாகவும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் நம்புகிறாங்க. வேறு ஒரு நல்ல காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.